மதிப்பிற்குரிய சிவஞான செல்வர்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். 5ஆம் நாள் காலை அமர்வாக இன்றைய சிவஞான போத வகுப்புகள் தொடங்குகின்றன. நேற்று இருளானது நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்ம ரூபம் என்ற வகையிலே ஆன்மாவானது எப்படி ஞானமாக தன்னை காணுகிறது என்ற வரலாற்றில் ஆன்மாவின் அடிப்படைகளை ஆணவ நிலையிலிருந்தும் அதனுடைய தனித்தன்மையை அது எப்படி கொண்டிருக்கிறது என்பது காணுகின்ற முகத்தாலும் ஆராய்ச்சி செய்தோம். இந்த வகையில் நமக்கு நேற்றைய சிந்தனை ஆன்மாவானது எல்லா தடைகளையும் நீங்கிய காலத்தில் எந்த மாதிரியான உரிமையை பெற்று சிறக்கின்றது என்ற வகையில் சிவஞான போத 12ஆம் நூற்பாவை வைத்து நாம் அறிந்தோம். அந்த வகையில் தம்மை உணர்ந்து என்பதாகிய அடிப்படையில் தன்னை உணர்தல், உன்னை உணர்தல் என்ற ஆராய்ச்சிகளின் மூலமாக நாம் தம் என்பதாக இருக்கிறோமா, தன் என்பதாக இருக்கிறோமா என்ற விஷயத்தை ஆராய்ந்தோம். அதிலே இணைத்து சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான், ஆன்மாவானது எந்த காலத்திலும் தனிப்பொருள்தான். ஆனால் அதனுடைய செயல்பாடு என்பது இரண்டு தன்மைகளை அடிப்படையாக கொண்டதுதான். எல்லாம் பார்க்கப்படுகிற எல்லாம் அசத்தாக இருக்கின்றன. சத்தாக இருக்கிற இறைவனுக்கு முன்பாக எவையும் விளங்கிக் கொள்ளப்படுவதற்கு அல்லது அதற்கு அந்நியமாக தோன்றுவதற்கு என்று எவையும் இல்லை. அந்த வகையில் அறியாதது என்று சொன்னால் இறைவனும் அறியாதவன், சடப்பொருள்களும் அறியாதவைகள் என்பதாக சொல்லி இந்த இரண்டு திறன்களையும் உடையது ஆன்மா என்று சொன்னார். சடப்பொருள் அறியாதது என்பது தெளிவாக தெரிந்த விஷயம். அதாவது பார்க்கப்படுகின்ற எல்லா பொருள்களும் சடப்பொருள்கள் என்று சொல்லி அவை தோன்றி நின்று அழியும் என்று சொல்லி அவைகள் எந்த காலத்திலும் அறிவுடையன அல்ல. இதிலே நமக்கு தெளிவான முடிவு இருக்கிறது. அதே மாதிரி இறைவனும் அறிவு என்ற ஒன்றில் விளங்குகிற ஒரு தன்மை இல்லாதவன் என்பது போல ஒரு விஷயத்தை அமைக்கிறார். அதாவது ஆன்மாவை விளக்க வருகிற காலத்தில் இறைவன் என்கின்ற ஒரு பிரகாசம் என்று சொன்னால் கருவிகள் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஞான நிலை. அந்த நிலையில் அவனுக்கு முன்பாக எந்த ஒன்றும் அப்பிரகாசம் என்று எழுதுவார். அப்பிரகாசம் என்று சொன்னால் அதற்கு முன்பாக எந்த ஒன்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ற அவசியம் இல்லாத தன்மை. பிரகாசமாக இருக்கிறான்,
அதாவது பிரகாசமாக இருப்பது சத்து. அதற்கு முன்பாக எல்லாம் சூனியமாக இருக்கின்றன என்று சொன்னால், இதற்கு அயலாக என்று ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய தன்மையில் இல்லை. அதற்கு என்ன உதாரணம் எழுதுவார்கள்? சூரியன் முன்பு இருள் இல்லாதது போல என்று எழுதுவார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், காணுகின்ற தன்மை இல்லாத ஒரு நிலை. காணப்படுகின்ற பொருள்களில் காணுகின்ற ஒரு நிலை இல்லாத தன்மைதான் ஒளி. அதாவது சூரிய ஒளியின் முன் இருட்டு நில்லாது என்று சொன்னால், அதிலே தெரிந்து கொள்ளக்கூடியது என்பதாக ஒன்றை அது புதியதாக வைத்திருக்கவில்லை. இதுதான் சூரியன் முன் இருள் நில்லாதவாறு போல. பிரகாசத்திற்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும், பிரகாசத்தின் முன் அப்பிரகாசமானது இல்லாமல் போவது. இந்த மாதிரி உதாரணங்களை எல்லாம் சொல்லி, சத்தே அறியாது, அதான் முடிவு. அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அசத்து இலது அறியாது, சத்து அறியாது. அசத்து இலது அறியாது என்று சொன்னால், அசத்துக்கு எந்த காலத்திலும் அறிவு இல்லை, அதனால் அது அறியாது. சத்து இருக்கிறது, அதற்கு அறிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, எனவே அது அறியாது. அறிவு வகையில் இந்த இரண்டு தன்மைகளையும் சொல்லி, இந்த அறிய வேண்டிய வகை இல்லாத ஒரு அறிவு பொருள் இறைவன் என்று சொன்னால், அறிவே வராத அசத்து பொருள் சடம் என்று சொன்னால், இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்று கேட்டால், அது சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை, ஆனால் இரண்டு தன்மைகளையும் கொண்ட ஒன்று. எல்லாரும் என்ன பண்ணிட்டோன்னு கேட்டீங்கன்னா, சார்ந்ததன் வண்ணமாக சத்தை சார்ந்து சத்தாயும் அசத்தை சார்ந்து அசத்தாயும் இருக்கும் எழுதணும். ஆனால் அதிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், அசத்து போலவும் இருக்கும் சத்து போலவும் இருக்கும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. ஆன்மா அசத்து பொருள்களை போலவும் சத்து பொருள்களை போலவும் இருக்கும். இரு திறன் அறிவுள்ளது இரண்டு அலா ஆன்மா. இந்த இரு திறன் அறிவுல தெளிவாக வர வேண்டிய விஷயம், சத்தை போலவும் அசத்தை போலவும் ஆன்மா இருக்கும் என்பது, அசத்து போல அறிவே இல்லாததை போலவும் இருக்கும், சத்தை போல அறிய வேண்டிய தேவையில்லாமல் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தன்மைக்கும் வரும். இதுதான் அதோட தன்மை. அந்த தன்மையை முடிவு செய்வதுதான் ஆன்மாவின் கருவி கரணங்களை பற்றி ஆராய்ச்சி, மாயை பற்றி ஆராய்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள். அதுல அசத்தை போல அறிவில்லாதது என்று சொன்னால், அசத்து என்பது இல்லாத காலத்தில் ஆன்மாவிற்கு அறிவு இல்லை என்று சொன்னால், அந்த நிலையில் ஆன்மாவிற்கு பெயர் அசத்து, அதுவும் அறிவு இல்லாததுதான். ஆனால் அது அறிவே இல்லாததா என்று கேட்டால் இல்லை. சத்தை போல முழுமையாகவும் அறிய வேண்டிய தேவையில்லாமலே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற நிலையையும் கொண்ட ஒரு ஆன்மா.
இந்த இரண்டு தன்மையும் விளங்கி தோன்றவில்லை என்பதுதான் இப்போதைய நிலை. இந்த இரண்டு தன்மையும் விளங்கி தோன்றவில்லை என்பதுதான் ஆன்மாவின் தற்போதைய நிலை. அதனால ஆன்மாவை இந்த கருவிகளையெல்லாம் கொடுத்து அதனுடைய ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அதிலேயே ஆன்மாவின் அறிவாகவே அது வரவில்லை. எந்த காலத்தில்? சடப்பொருள்கள் அனுபவ காலத்தில் ஆன்மாவின் அறிவாகவே அது இல்லை. ஆனால் சடப்பொருள் அனுபவத்தினால் சொல்லுவதனால் அறிவு இருக்கிறது போல தோன்றுகிறதே ஒழிய அது அதனுடைய அறிவில்லாத தன்மையைத்தான் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது தன்னையோ தனக்காக உதவி செய்கின்ற தலைவனையோ உணரவில்லை. அப்படி என்றால் என்ன என்றால், அது ஆன்மா அறிவாளியாக இருந்தால் அல்லது அறிவாளியாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் புறப்பொருள்களின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லாமல் தன்னோடு இணைந்திருக்கிற அறிவு பொருளான இறைவனை தெரிந்து கொள்ளும். அதனாலே அது இப்போதைய நிலையில் சடத்தன்மையில் தான் இருக்கிறது. ஆனால் அதுவே அதனுடைய உண்மை தன்மை இல்லை. அந்த தன்மையையும் இறைவனைப் போல சென்று அறியாமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற தன்மையையும் கூட அது பெறும். அல்லது அதுவும் அதனுடைய தன்மைதான். ஆனால் அதுவும் இப்பொழுது தெரியவில்லை. அது ஏன் தெரியவில்லை என்றால், அது சேர்ந்திருக்கிற பொருள்கள் அப்படி. இதுதான் அது சேர்ந்திருக்கிற பொருள்கள் அப்படி என்றால் அதற்கு என்ன ஆராய்ச்சி முறை என்று கேட்டால் இரண்டு முறை. ஒன்று, இல்லாத அறிவு ஆன்மாவிற்கு வருகிறதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் இல்லாத அறிவு புதியதாக வருகிறது என்று சொன்னால் அது ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும். அல்லது அறிவே இல்லை என்று சொல்லி அது வருமா என்று கேட்டால் எந்த காலத்திலும் அப்படி ஒன்று இல்லை. இல்லாதது வாராது என்பதன் மூலமாக அறிவு என்ற ஒன்றே புதியதாக வருகிறது என்று சொல்லுவதும் தவறு. இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வருகிறது என்று சொல்லுவதும் தவறு. அந்த மாதிரி விஷயத்துல தான் ஆன்மாவின் அறிவு என்பது எப்படிப்பட்டது என்ற ஆராய்ச்சியில் ஆன்மா அசத்து தன்மையில் அறிவில்லாததாகவும் சத்து தன்மையில் முழுமையான அறிவுடையதாகவும் கொண்டிருக்கின்ற இரு திறன் அறிவு உள்ளது. இரு திறன் அறிவுள்ளது என்று சொன்னால், அதே மாதிரி ஒரு பொருளுக்கு குணம் சொல்லுகிற காலத்தில் அல்லது பண்பு சொல்லுகிற காலத்தில் இரண்டு பண்புகள் இருக்கின்றன என்று சொல்லுவது என்பது இது வேறு அது வேறு என்பது போல சொல்லுவதாக ஆகாது, அமையக்கூடாது. ஆனால் ஆன்மாவை சொல்ல வருகிற காலத்தில் இரு திறன் அறிவுள்ளது என்று சொல்லுவது இரண்டு பண்புகள் என்பதாக, இரண்டு வேறு வேறு பண்புகள் என்பதாகவும் சொல்லக்கூடாது. அதில் ஒரு கவனம் என்னன்னா, எப்பவுமே ஆராய்ச்சி அப்படின்னு வந்தா, பொருள் ஆராய்ச்சின்னு வந்தா, ஒரு பொருளுக்கு ஒரு மூல குணத்தை தான் சொல்ல வேண்டும்.
செயல்பாட்டில் அதனுடைய தன்மைகள் 2, 3 இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் பண்பு அல்லது அதனுடைய தத்துவம், அதனுடைய உண்மை என்று சொல்லுகிற காலத்தில் ஒரே விஷயமாகத்தான் சொல்ல வேண்டும். எப்படி? நீரானது குளிர்ச்சியுடையது, அதனுடைய செயல் சுட்டு ஒன்றுவிக்கும், அது வேற, தன்மை வேற. அந்த மாதிரி ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு தன்மையை சொல்லி செயல்பாட்டிலே 1, 2 இந்த மாதிரி சொல்லுவது வேறு. ஆணவமும் ஒன்றுதான், அது யான் எனது என்று 2ஆக வேலை செய்யும் என்று சொல்லுவதற்கு அடிப்படை என்ன என்றால், ஒரு பொருளுக்கு ஒரு தன்மைதான் அதனுடைய தத்துவம். தத்துவம் என்று சொன்னால் அதனுடைய மாறா தன்மை. அதே மாதிரி ஆன்மாவிற்கு 2 தன்மைகள் என்று நாம் சொல்லுவது அதனுடைய செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டுதானே ஒழிய, ஆன்மா என்பது எப்படிப்பட்ட அறிவு உடையது என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த அடிப்படை. சதசத் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம், சிதசித்து என்று சொல்லுகிற அந்த விஷயம், இந்த சிதசித்து என்று சொல்லப்படுகிற ஆன்மா எப்படிப்பட்டது என்று கேட்டால், சித்தை சார்ந்து சித்தாகவும் அசித்தை சார்ந்து அசித்தாகவும் என்று சொல்லுவது விளங்கிக் கொள்ளுவதற்காக மட்டும்தான். ஆனால் அடிப்படை என்ன என்று கேட்டால், சித்துத்தன்மையை நாம் ஒருவாறு இறைவன் மூலமாக உணர்கிறோம், அசித்துத்தன்மையை பொருள்களில் உணர்கிறோம். இந்த 2 தன்மையும் தனித்தனியாக இருக்கின்றன. இந்த 2 தன்மையும் சேர்ந்த ஒன்றும் ஆன்மா என்று சொல்லக்கூடாது. 2 தன்மைகளை கொண்டிருக்கின்ற ஆன்மா என்று சொல்ல வேண்டும். 2 தன்மை என்று சொன்னால் மூலத்தன்மையை எப்படி சொல்லுவது? புரியுதா? சத்தை போலவும் அசத்தை போலவும் என்று சொல்லிவிட்டாலும் ஆன்மாவின் அறிதல் தன்மையை அல்லது அறிவுத்தன்மையை எப்படி சொல்லுவது? அந்த தன்மையை நீங்கள் ஒற்றைத்தன்மையாக விளங்கி கொண்டால் ஆன்மாவினுடைய அறிவை தெரிந்து கொண்டீர்கள் என்று பொருள். இதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். என்ன கஷ்டமான விஷயம் அப்படின்னு கேட்டால், சடப்பொருள்களின் அறிவு இல்லாத தன்மை என்பது என்ன? சடப்பொருள்களின் அறிவு இல்லாத தன்மை அசத்து, இலது, அறியாது. அசத்துக்கு என்றைக்கும் அறிவு இல்லை. இதை போன்ற தன்மையும் சத்துக்கு முன்பாக யாவையும் சூனியம், சத்து அறியாது, அதை போன்ற தன்மையும் கொண்டது இருதிறன் அறிவு உலது 2 அலா ஆன்மா. இந்த இருதிறன் என்பது ஒன்று, அறிவு என்பது ஒன்று. இறைவனை போலவும் சடத்தை போலவுமான நிலைமை. ஆன்மாவிற்கு அறிவு இல்லையா என்று கேட்டால் சடப்பொருளை போல அறிவு இல்லாமல் இல்லை. ஆனால் சடப்பொருளை உணர்கிற காலத்தில் இதற்கு அறிவு இல்லாதது போல இருக்கிறது. புரியுதா? சடப்பொருளை அனுபவிக்கிற காலத்தில் சடப்பொருள் அறிவுதான் இதற்கு அமைகிறதே ஒழிய அது இல்லை என்று சொன்னால் இதற்கு அறிவு இல்லை. இந்த வகையில் சடப்பொருள் தன்மையிலேயே தனக்கு என்று ஒரு அறிவு இல்லாதது போல இருப்பது ஆன்மா. அப்ப ஆன்மாவின் அறிவு எப்படிப்பட்டது என்று கேட்டால், தனக்கு என்ற ஒரு அறிவு இல்லாதது போன்ற தன்மையை அசத்து தன்மையிலேயும் கொண்டிருக்கின்றது.
அதே மாதிரி எவையும் இதன் முன்பாக நில்லாத தன்மையில் இருக்கிற சத்தினுடைய அறியாத தன்மையிலேயும் ஆன்மா இருக்கிறது. சத்தினுடைய அறியாத தன்மையில் ஆன்மா இருக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றையும் தான் தெரிந்து கொள்ளுகிறோம் என்ற ஒரு செயலே இல்லாமல் தெரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை. சத்தே அறியாதுன்னு சொன்னா சத்து முயற்சி செய்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளாது. அதுக்கு எல்லாம் தானாகவே விளங்கும். இப்ப தானாகவே விளங்குகிற ஒரு தன்மையையும் சேர்ந்தே இருக்கிற காலத்தில் தனக்கு அறிவு இல்லாதது போன்ற ஒரு நிலையையும் வெளிப்படுத்துகின்ற அறிவு பொருளான ஆன்மா. இறைவனுக்கு அறிவு பொருள்னு சொல்லலாமா? அது பேர் என்ன? மாயை அல்லது சடப்பொருள்களுக்கு அறிவு பொருள்னு சொல்லலாமா? இப்படி ஒரு கேள்வி. இறைவனை அறிவு பொருள் நாம சொல்றோம். இறைவனை அறிவு பொருள் என்று சொல்லுவதிலே என்ன குறை என்று கேட்டால், அவன் அறிதல் நிகழ்ச்சியை செய்வதில்லை, அவனே அறிவாக விளங்குகின்றான். அதே மாதிரி அறிதல் நிகழ்ச்சியை செய்யாதது சடமும். ஆனால் ஆன்மா அறிதல் நிகழ்ச்சியை செய்வது. அது எப்படி செய்கிறது என்று கேட்டால், அறிவு இல்லாதது போலவும் செய்கிறது, அறிய வேண்டிய தேவையில்லாதது போலவும் செய்கிற அறிவு நிகழ்ச்சியை உடையது. இந்த மாதிரி சொன்னா இரு திறன் அறிவு உளது இரண்டு அலா ஆன்மா என்பதற்கு ஒரு நீண்ட, அதாவது என்ன, இந்த மாதிரி விரிவான ஒரு பின்புலத்தில் அதை அறிவு நிகழ்ச்சி உடைய ஆன்மா அல்லது அறிவு உளது என்பதாக காட்டுகிற ஆன்மா, அறிவு இல்லது என்பதாக சடப்பொருளும் காட்டுகிறது, சத்தும் காட்டுகிறது. சத்தினுடைய அறிவு இல்லது என்பது என்ன என்று கேட்டால் அறிகின்ற முயற்சி இல்லாத தன்மை. அசத்தினுடைய அறிவு எது என்று கேட்டால் அறிவே இல்லாத தன்மை. அறிவு உள்ளது என்பதை அனுபவம் மூலமாகவோ அல்லது இந்த இரண்டு பொருள்களை சார்ந்தோ காட்டுகின்ற ஆன்மாவுக்கு அறிவு உளது இரண்டு அல்லாத ஆன்மா, இரண்டாக சொல்ல முடியாத ஒரு ஆன்மா. கொஞ்சம் அதை கவனமா சொன்னாதான் ஆன்மா என்ற தனிப்பொருளை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம். அறிவு உளது என்று சொல்லுவதற்கும் இலது என்று சொல்லுவதற்கும் என்ன வேறுபாடு? இதான் அதில் ஆராய்ச்சி. இல்லை என்று சொன்னால் இரண்டு வகையில் இல்லை. ஒன்று அறிவே இல்லாத வகையில் இல்லை, இன்னொன்று அறிகிற வகையில் அறிதல் இல்லை. அப்படி இவர் இல்லாத தன்மையாக இறைவனுக்கும் சடத்துக்கும் சொல்லுகிறார். சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. அந்த ரெண்டு அந்த 5 சொல்லுல அழகா அதை சொல்லிடுறார். சத்து அறியாதுதான், அசத்து அறியாதுதான். ஆனா அசத்துக்கு இல்ல அறியாது, சத்து அறிவானது அறியாது. அதுக்குதான் முன்னாடி யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் அப்படிங்கிற பெரிய விளக்கம். இந்த தன்மையில் ஆன்மா என்பது எது என்று கேட்டால் அறிவு உளது. இலது என்கிற தன்மையில் இரண்டு தன்மைகளை அறிந்தோம். ஆனால் உளது என்பதற்காக அந்த இரண்டு இலதுகளை கொண்ட ஆன்மாவுக்கு பெயர்தான் இரு திறன் அறிவு உளது இரண்டு அல்லா ஆன்மா. இது அந்த ஆன்மாவுக்கு இது ஏறக்குறைய புரிஞ்சதில்ல, புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் ஒரு மயக்கத்தில் இருக்கு. சரி, பரவாயில்ல. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஆழமாக போய் அதை நினச்சி நிறுத்துனீங்கன்னா அது தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இடம் வரும்போது தான் தத்துவத்துறையோட சென்சிட்டிவ் பயன்படும். மற்ற இடத்துல வர விஷயம்லாம் வேற. இந்த இடத்துல வரும்போது இந்த ஆன்மா இரண்டா
ஒன்றா அப்படிங்கிற விஷயம் பயன்படுத்தும் போது இல்லைங்க, ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிற ஒரு பொருள் சொல்லிட்டா அது எப்படிப்பட்டதுன்றதுக்கு அதில் பதில் கிடையாது. ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறதுன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், சத்தை சார்ந்து சத்தாகவும் அசத்தை சார்ந்து அசத்தாகவும் சொல்லிட்டா அது எப்படிப்பட்டது? சதசத் என்றால் என்ன? உடனே சார்ந்ததன் வந்த மாதிரி தான் போய் நிற்கிறோம். அப்படி நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த நூற்பா அமைஞ்சது. எல்லாம் இலது என்கிற வகையில் இறைவனும் சடமும் ஒன்று. எந்த வகையில் இறைவனுக்கு அறிவு இலது என்று கேட்டால் அதன் முன்பாக எதுவும் விளங்கி தோன்றாது ஆதலினால் சத்தே அறியாது. அதே மாதிரி இலது என்பது அறிவே இல்லாத ஒன்று, அதற்கும் இலது. சரிதானே? இது முயற்சி முயற்சி இலது, அது முயற்சியே இல்லாதது. தேவை சடத்துக்கு தான் அந்த அறிவே கிடையாது, இறைவனுக்கு தான் தேவையில்லை. முயற்சி இலது, அந்த சடப்பொருள்களுக்கு முயற்சியே இல்லாதது. ஏன்னா அந்த அடிப்படையே அதுக்கு கிடையாது. அப்ப இலது என்கிற வகையில் இரண்டும் ஒன்றாகின்றன. உலது என்பதாக சொல்லுவதற்கு உரிமையுடையதே ஆன்மாதான். அது எந்த மாதிரி உலது என்று சொல்லுவதற்கு உரிமையுடையது என்று கேட்டால் அசத்து வகையிலேயும் சத்து வகையிலேயும் இலது என்று இருக்கிற விஷயங்களை உலது என்று சொல்லுவதற்காக இருக்கிற அறிவு. சரியா புரிஞ்சுதா? அறிவு உலது, இது ஆன்மா. அறிவு இலது, இறைவன் சடப்பொருள். இறைவன் எப்படி அறிவு இல்லாதவன் என்று கேட்டால் அவனுக்கு முன்பாக எல்லாம் சூன்யம். அப்ப அவனே சத்தே அறியாது. அந்த வகையில் அறிவு உலது என்பதை பற்றி பேசுவதற்கான வேலையே இல்லை. சத்தே அறியாது, அவனுடைய அறிவு முயற்சி என்பது அவனுக்கு இல்லை. ஆனால் அசத்து பொருள்களுக்கு அறிவு முயற்சிக்கான அடிப்படையே இல்லை. அவைகளில் அறிவு வரவே வராது அவைகளுக்கு. எனவே இந்த இரண்டையும் உள்ளது என்பதாக சொல்லுகிற அறிவு பொருள் எது என்று கேட்டால் இந்த இரண்டும் உள்ளது என்று சொல்லுவதே இறைவன். சடம் உள்ளதுன்னு சொல்ல மாட்டான், சடம் இறைவன் உள்ளதுன்னு சொல்லாது. இந்த ரெண்டு பேருக்கு அயலாக உள்ளது என்று சொல்லுகிற தனித்தன்மையை உடையவன் ஆன்மா. முடியுதா? ஆன்மாவை பற்றிய தனி இலக்கணம் அறிவு வகையில் இந்த நூற்பாவில் விரிவாக சொல்லுகிறார். இதுக்கப்புறம் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர், நாம் எந்த காலத்தில் தனித்து விடப்பட்டோம் அப்படிங்கிற விஷயமாதான் இந்த உள்ளம் என்ற பெயர் வருகிறது. இந்த உள்ளம் என்ற பெயர் ஆன்மாவிற்கு சைவ சித்தாந்தத்தில் தரப்படுகிற சிறப்பு பெயர். அது உள்ளம் என்றால் அந்த உலகிலிருந்து தான் இதுவும் ஆரம்பிக்கும். உள்ளது என்று சொன்னால் ஒருமை, உள்ளேன் என்று சொன்னாலும் ஒருமை, உள்ளோம் என்று சொன்னால் பன்மை. சுந்தரருடைய கண்ணை பெருமான் மறைத்துவிட்ட பிறகு அவர் பூண்டி சென்று பேசுகிறார். எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவன் என்ன, நீ இருக்கிறியா, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டியே, நீ இருக்கிறியான்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், உலோம் போகீர் அப்படின்னு சொல்கிறான். நான் இருக்கிறேன், நீ போ அப்படின்னு கையில் கொம்பு கொடுத்து. அப்போ அதை வச்சே அவர் புலம்புறார். உலோம் போகீர் என்றானே, உலோம் போகீர் என்றானே அப்படின்னு சொல்லுவார். இந்த உலோம் என்று சொன்னால் நீயும் நானும் வேறு வேறாக இல்லை. இதுதான் சத்தியம் பண்ணும்போதும் நீ வெளியில் சத்தியம் பண்ணுன்னு கேட்டே, உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்து இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். இந்த மாதிரி ஒரு விஷயமாக திருவொற்றியூர் கோயில் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இறைவனும் ஆன்மாவும் வேறு பிரியாமல் இருக்கின்ற நிலையை
உலோம் என்பதாக சுந்தரர் வரலாற்றிலே சொல்லுகிறார். அதே தன்மையில் உலோம் என்பதை உள்ளோம், உள்ளோம், உள்ளம் என்பதாக அமைத்த ஒரு சொல்தான் ஆன்மாவை பற்றிய தனிச்சொல். உள்ளம் என்று சொன்னால் உள்ளேன் என்பது இல்லை, நாங்கள் இருவராக சேர்ந்துதான் இருக்கிறோம். இந்த கலப்பைத்தான் மாணிக்கவாசகர் நான் அரைகுறையாகவும் அவன் பேரறையாகவும் இருக்கிறான், ஆனால் ஒரு பொருள்தான். ஒரே பொருளை இரண்டாக பார்ப்பது எப்படி என்று கேட்டால், நானும் அதுவும் சேர்ந்திருக்கிறோம். இந்த சேர்க்கையில் வேறு என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதற்குத்தான் சுந்தரர் தோழமை என்ற உறவையும் அவருடைய வரலாற்றிலே அமைக்கிறார். ரெண்டு பேர் நினைக்கிறதும், இப்போ திருக்குறள்ல ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னா, நினைத்து ஒன்று சொல்லாயோ தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. நெஞ்சறிய பொய் சொல்லாதே அப்படின்னா நெஞ்சுக்கு தெரியாம பொய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா என்ன இருக்கு, தன்னுடைய நெஞ்சமானது தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒன்றையும் நீ செய்ய முடியாதுங்கிறதால தன்னெஞ்சறிவது பொய்யற்க அப்படின்னா நெஞ்சுக்கு தெரியாமல் எந்த ஒன்றும் நடக்காது. அதுக்கு பேர் சித்தம். நெஞ்சுக்கு சித்தம்னு பேர், நம்ம மனம் புத்தியில் படிக்கிற சித்தம். அப்ப நான் எந்த வேலையை செய்தாலும் என்னுடைய சித்த சம்பந்தம் இருக்கிறது. நான் வேறு அது வேறு என்று நினைக்காமல் எப்படி சித்தத்தின் பயன்பாட்டில் சிந்தித்தேனோ அதை நான் சிந்திக்கிறேன் என்பதாக நீ சேர்ந்தே சொன்னாயோ, அதே மாதிரி ஒரு பிரிப்பு இல்லாத சேர்க்கை. இன்னும் கேட்டால் அதில் என்ன உண்டுன்னா, இதில் கூட ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா மலங்களோடு அல்லது இந்த கருவிகளோடு சேருகிற காலத்தில் பார்த்தேன், சுவைத்தேன், இந்த மாதிரி விஷயங்களில் அதனை முன்னிறுத்துவது போல, எதனை முன்னிறுத்துறார், பொருள் அனுபவத்தை முன்னிறுத்துவது போல சிவத்திலே அந்த முன்னிறுத்தல் வருமா அப்படின்னு கேட்டா, அங்கே சிவம் தானாக முன்னிற்காது, இங்கே சடப்பொருள்கள் முன்னிற்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆன்மாவுக்கு அறிவு இல்லை என்பதனுடைய அந்த கூட்டத்தினுடைய சேர்க்கை சொல்லுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நான் சிந்தித்தேன், நான் சுவைத்தேன். சுவைத்தேன் என்பதில் ஆன்மா பற்றிய விஷயமா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சுவை என்கிற பொருளை பற்றிய விஷயமும் நாக்கி என்கிற நாக்கி என்கிற பொருளை பற்றிய விஷயமும் தான் வெளியே வருகின்றன. சுவைத்தேன் அப்படிங்கிறதுல, சுவைத்தேன் அப்படிங்கிறதுல ஆன்மாவை பற்றி ஏதாவது வருதான்னு கேட்டால் வராது. சுவைத்தேன், ஆமா நான் சுவைத்தேன், நீங்க நான் என்கிற ஆன்மா சுவைத்ததுங்கிறத பத்தி பேசல. இப்போ நான் சுவைத்தேன் என்று சொல்லுகிற அனுபவத்தில் ஆன்மா என்கிற ஒன்று அந்த சுவையினால் என்ன ஞானம் பெற்றது என்று தான் சொல்ல வேண்டுமே ஒழிய, சுவைத்தேன் என்று சொல்லுவது அந்த நாக்கையும் சாப்பிட்ட பொருளையும் தான் வெளிப்படுத்தும். அதே மாதிரி இறைவனிடம் சேருகிற காலத்தில் யார் வெளிப்படுவார்கள் என்று கேட்டால் இந்த ஆன்மாதான் வெளிப்படும்.
அங்கே இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டான். இதிலேயும் உங்களுக்கு எது உண்டு என்று கேட்டால், இறைவன் அங்கேயும் சத்தே அறியாது என்பது போலத்தான் இருந்து உங்களை இயக்குகிறான். அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நோக்கி தான் நாம் இப்போ போகிறோம். ஆனால் இதுக்கு நடுவில் இந்த ஆன்மா அந்த மாதிரி அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக சேர்ந்தே இருக்கிற ஆளை பற்றி அல்லது இருவருமாக இணைக்கிற ஆன்மாவை பற்றி உள்ளம் என்ற சொல்லால் எப்படி சொன்னார்? இதுக்கு உதாரணம்லாம் நல்லா புரிஞ்சுது. எந்த உதாரணம்? உள்ளம் என்ற சொல்லை ஆன்மாவிற்கு நாம் எப்படி வழங்குகிறோம் என்று கேட்டால், இறைவனும் ஆன்மாவும் சேர்ந்த ஒரு பொருள் நிலையாக வழங்குகிறோம். இது இப்படியே இருக்கட்டும். உதாரணமாக ஆன்மாவை நாம், அதாவது தூங்குகிற மனிதரை எழுப்பும் பொழுது நன்றாக தூங்குகிறார் என்று சொன்னால், கருவி கரணங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கிற வேலைக்கு பெயர் தூக்கம். சரியா? அந்த தூக்கம் ஒரு பெயரிட்டு அழைக்கப்பட்ட உடனே தடையாகி எழுந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தூக்கம் தூங்கியவருடைய செயலாற்றலா, யாருடைய செயல் உரிமை அங்கே செயல்படுகிறது? இது உள்ளம் என்பது பற்றிய இருப்பு நிலை ஆராய்ச்சி. யாருடைய செயல்நிலை அங்கே இயக்கம் பெறுகிறது? அதுதான் நேற்று உதாரணமாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த கேள்வியா இப்படி அப்படி பொறுப்பாக கேட்கும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதாவது தூங்குகிற மனிதன் கையோடு காதோடு அல்லது கண்ணோடு எல்லாவற்றிலே இருந்தும் விடுபட்டு கொண்டே சென்று அவனுடைய பிராணவாயுவோ சித்தமோ வேலை செய்யாமல் புருடன் மட்டுமாக இருக்கிற நிலை தூக்கம். பிராணனும் சித்தமும் கூட இல்லாத நிலைதான் நல்ல தூக்கம். இந்த நல்ல தூக்கம் வந்துகிறது என்று சொன்னால், என்னுடைய கருவிகளோடு எனக்கு சம்பந்தம் இல்லை. சரிதானே? இந்த நிலையை எழுப்புவது மூளை என்று சொன்னால், மூளைக்கு நாம் இங்கே தனியாக ஒரு பேர் கொடுக்கறது இல்லை. காது எழுப்புதுங்கிறதுக்கு மேலே மூளை எழுப்புதுன்னு நாம் சொன்னால், அந்த மூளைங்கிற ஒரு நரம்பு மண்டலத்தின் வேலையை நாம் அறிவியல் பூர்வமாக சொல்லுவதிலேயும் இந்த அடையாள பெயர்களை சொல்லுவதிலேயும் ஒரு இணைப்பு உண்டு. இச்சை செயல், அனிச்சை செயல்னா அதுக்கு பேர். இந்த இச்சை செயலையும் அனிச்சை செயலையும் அது எப்படி நிகழ்த்துகிறது என்று கேட்டால், பிரதிபலிப்பாக நிகழ்த்துகிறது. இந்த பிரதிபலிப்பு என்பது அதை கூட எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆராய்ச்சி. அது எப்படி ஆராய்ச்சினா, இந்த நாயை வச்சு குழந்தைய வச்சுலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன பண்ண, அதில் நாய் தான் இது வச்சுக்கணும், நாயை வச்சு தான் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு மணி அடிக்க வைக்கிறது, இது முதல்ல நாய்க்கு ஆரம்பித்து இது குறிப்பிட்ட நேரத்துக்கு மணி அடித்தா இந்த வேலை அப்படின்னு அது பழகிடுது. அதே மாதிரி குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல மணி அடிக்கிறது, அப்புறம் கையை சுடுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு பாத்திரத்தை காட்டுறது, அப்புறம் அதை மறைக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பாடும் எழுதி வைக்கிறது. இந்த சாப்பாடும் எழுதி வச்சா இந்த சாப்பாடுங்கிற விஷயம் அதற்கு அந்த உணவை பிரதிபலிக்கும். இதுதான் மொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி இருக்கு. குறியீடு பிரதிபலிப்பு இதுக்கு பேர்.
இந்த வேலையை மூளையிலே பழக்குகிற காலத்தில் இது இச்சை செயலாகவும் அனிச்சை செயலாகவும் மாறுகிறது. இதுவும் சயின்ஸ் தான். நான் சொல்ற இந்த விஷயமும் சயின்ஸ் தான். அதனால மூளை தானா எழுப்புது அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் காதினுடைய வேலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உயிர் என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, மூளை என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, காதினுடைய வேலை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதுதான் தூக்கம். காதினுடைய வேலையின் பிரதிபலிப்பாக மூளை செய்யவில்லை என்று சொன்னால் அனிச்சை செயல் என்பது தூக்கத்திலே எப்படி நடைபெறும்? இந்த கனவு உலகத்துக்கும் போய் அது அனிச்சை செயலா இச்சை செயலான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கனவு உலகத்தில் அங்கே அதை கொண்டு வர மாட்டான். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பு என்பதாக ஆக்கி, அதுவும் இப்போ இந்த கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்கல்ல, கிரிக்கெட்டை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு 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 உதாரணம். அந்த இப்போ சைக்காலஜிஸ்டில் பெரிய இந்த ஃப்ராய்டு, யூங்கு, லக்கான் அப்படின்லாம் நிறைய பேர் வந்துட்டான். அவெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், இந்த கிரிக்கெட்டு அடுத்தவனை நாம் எப்படி வெற்றி கொள்கிறோம், அடுத்தவனோட எப்படி மோதுறோம் அப்படிங்கிற பழிவாங்குகிற அல்லது அதிலே போதை ஏறுகிற ஒரு சைக்காலஜியோட வெளிப்பாடு தான். அதனால தான் இந்த கிரிக்கெட்டே உலகத்தில் வெற்றி பெற்றதுன்னு எழுதுகிறான். அதுவும் சைக்காலஜி தான். ஆமாம், இதை வேறு விதமாக நாம் தீர்த்துக்கிறோம். அதனால் இதுக்கு ரசிகர்கள் இப்படி அதிகம். அதை வச்சே ஒரு பெரிய புக்கே எழுதுகிறாங்க. ஏன் கிரிக்கெட்டு இதெல்லாம் பிரபலமாவது உலகத்தில் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை காரணம் என்பதாகவும் ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி மூளையோட இச்சை அனிச்சை இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நாம அவங்க தெளிவடையில. யார் தெளிவடையில? அந்த 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 துறையில போறவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃப்ராய்டு சொன்னது கனவுகளை எல்லாம் எழுதி கனவுல மருத்துவம் பார்க்கறது, கனவை வச்சு மருத்துவம் பார்க்கறது, இந்த விஷயத்தை நாம இல்லைன்னு சொல்லல. அது ஒரு அளவுக்கு அதிலே உண்மை இருக்கிறது என்று சொன்னால், நாம் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் பிழையாக ஏற்றுக்கொண்டோமா சரியாக ஏற்றுக்கொண்டோமா என்பதை வகைப்படுத்துகிற விஷயம் அது பொருந்துகிறது. அவ்வளவுதான். அதற்கு மேலே வரும் பொழுது ஃப்ராய்டு எப்படி செத்து போனான், ஃப்ராய்டு இவங்க எப்படி செத்து போனா, லகான் எப்படி செத்து போனா, மேக்சிமம் நிறைய பேர். இன்னொரு பிலாசபர் ஒருத்தர் இருக்கிறான், நீட்சேன்னு ஒருத்தன். நீட்சே அப்படின்னா அவன் என்ன பண்ணான்னா கடைசியில் மென்டலாகி தான் செத்தான். ஆனால் இந்த அதாவது மனநிலை பாதிக்கப்படுகிற தன்மைக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் போய் நிற்கும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த பாதி பிளாக் ஆகிடும்னா அதை அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையைத்தான் நாம் தூக்கத்திலேயே பார்க்குறோம். அவங்களுக்கு வாழ்க்கையில் அது ஆகிடும். நீட்சேங்கிறவன் பெரிய, அதாவது அந்த ஹிட்லருக்கே அவன் முன்மாதிரி அப்படிம்பாங்க. அப்போ தான் அவனால் அந்த இந்த மாதிரி புது மனிதனாக உருவாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவன் பேசும்போது அந்த விஷயத்தை ரொம்ப பரவலாக எடுத்துட்டாங்க. இப்போ அவன் மறைமுகமாக இப்போ இருக்கிறாங்க நீட்சே. அது பேர் போஸ்ட் மாடர்னிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம்லாம் கொண்டு வருவாங்க. அது என்னன்னா வாழறதுல நம்பிக்கை இல்லைன்றதை கொண்டு போய் விட்டு அப்புறம் வாழவே தேவைங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த அளவிற்கு அவங்களுடைய பயன்பாட்டை இப்போ கொண்டு வர்றாங்க. நாம் இதை எதில் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், நான் என்ற ஒன்றாக இருக்கிறேன் என்று சொன்னால் இதை தவிர வேறு இல்லைன்னு நமக்கு அதுலேயும் தெரியுது. எதில்? சைவ சித்தாந்தத்தில். இந்த பக்கம் அசத்து, அந்த பக்கம் சத்து. ஆனால் இதற்கு நடுவிலே நான் செயல்பட்டால் இந்த பெரிய வேலையை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அல்லது இந்த வாழ்க்கையினுடைய முழுமை இதையெல்லாம் வெற்றி கொண்டு இதையெல்லாம் நாம் இதிலே ஈடுபடாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். இதற்கு இதிலே இருந்து விலகுவது என்பதல்ல, இதிலே நாம் தெரிந்து கொள்ளுவதை தான் இதுதான் அறிவு உள்ளது. இந்த அறிவு உள்ளதுங்கிறத மாற்றாக பார்க்காமல்
இதிலே இணைந்து பார்ப்பதுதான் சார்ந்ததன் வண்ணமாதல் என்கிற இலக்கணம். அப்படி இல்லைன்னா சார்ந்ததன் வண்ணமாதல்ங்கிற இலக்கணமே வராது. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த முறை இருக்குல்ல, எந்த முறை? தூங்குற முறை. இந்த நல்லா தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த கனவை பத்தி ஆராய்ச்சியே கிடையாதுல்ல. கனவை பத்தி ஆராய்ச்சியை நம்ம எங்க வைக்கிறோம்? சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, இதிலே தானே வைக்கிறோம். இந்த சுளுத்தியில சில பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, எனக்கெல்லாம் இப்போ ஒரு சிலருக்கு கனவுல பாம்பு வருதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் சயின்ஸில் அவங்க ஒரு சிலர் சயின்டிஸ்ட்னா இந்த ஃப்ராய்டு இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம ஜோதிடர்லாம் அந்த சமயத்தில் இவங்களுக்கு அந்த ராகு திசை அல்லது கேது திசை அல்லது ராகு புத்தி அல்லது கேது புத்தி அப்படிம்பாங்க. ஆனால் பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னா, நேரடி வாழ்க்கையிலே அதற்கு நாம் விளக்கம் சொல்லாமல் நேரடி வாழ்க்கையின் இடைவெளியை நிரப்புகிற ஒரு தன்மையை கனவுல பார்க்கிறோம். இந்த அப்புறம் மறுபடியும் அந்த வாழ்க்கையிலே இருந்து நேரடி வாழ்க்கைக்கு நான் ஒரு வைத்திய முறையை மேற்கொள்ளுவது என்பது மூன்றாவதான ஒரு விஷயம். இதுதான் மேலை நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஆராய்ச்சியில் போனது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, கனவுக்கு மேலும் எது இருக்குது? பேருறக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. அதுல மனம் சார்ந்த கனவை பிரித்து விட்டு சித்தம் என்று நம்முடைய குழப்பங்களை மட்டும் நாம் கொண்டு வர வேண்டும். அல்லது அது வருகிறது, அந்த சித்தத்தில் இருக்கிற மோதல்களை எல்லாம் அமைதிப்படுத்துகிற அதற்கு அடுத்ததான பேருறக்கம் என்பதுதான் இறைவனை பார்க்கின்ற அல்லது எந்த கருவிகளும் இல்லாத ஒரு நிலை. எந்த கருவிகளும் இல்லாத நிலையை நீங்க இப்ப யோசனை பண்ணி பாருங்க. எந்த கருவிகளும் இல்லாத நிலைனா அப்ப நாம மட்டுமே போயிட்டு வருமா? நாம மட்டுமே போயிட்டு வருமா? ஆன்மா என்ற ஒன்று கருவிகள் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாது. ஆனால் அந்த கருவிகளுக்கும் எந்த வேலையையும் தானே செய்கிற ஆற்றல் இல்லை. சரிதானே? இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த உடம்பு, அந்த சூக்கும உடம்பை பொருந்தி இருக்கிற ஆன்மா பேருறக்கம் வரை சென்று அடுத்த நிலையை எய்தும் என்பதாக நாம் சொல்லுகிறோம். அப்படி அந்த நிலை வந்தால்தான் எது வரும்? கனவுல அங்கே வராது. அந்த பேருறக்கம் வந்தால்தான் நான் தாக்குண்டிருந்த கருவிகளினுடைய எல்லையை தாண்டுகிற நிலை வரும். நான் பகல் போதில் தாக்குண்டிருந்த கருவிகளை தாண்டுகிற நிலை உயிர் படங்கள் என்ற நிலையில் வருகிறது. அப்படி தாண்டிவிட்ட பிறகு நான் என்பதாகிய ஒன்று எப்படி மேலே வரும்? கருவிகளின் தொடர்புதான் தாக்கம். இந்த கருவிகளின் தொடர்பு தாக்கத்தை தாண்டி நான் என்றதாகிய ஆன்மா ஒரு இடத்திலே போகிறது, தங்குகிறதுன்னு வச்சுக்கோமே. அதுவாக போகிறது, அதுவாக தங்குகிறதுன்னு அங்க சொல்ல முடியாது. அதை சேர வேண்டிய ஆழத்தில் கொண்டு போய் தானும் அதனை, அதாவது அந்த ஆன்மாவிற்கு இருந்த தாக்கங்களை எல்லாம் கொஞ்சம் நீக்கி, ஏனென்றால் தாக்கத்திலே இருந்த அந்த கருவிகளின் விஷயத்தை தாண்டுகிற காலத்தில், தாக்கம் உறாத இறைவனை சேருகிற காலத்தில் தாக்கம் இல்லாத ஒரு அனுபவம் பெற்றால்தான் அடுத்த நாள் அதற்கான இன்னொரு வேலை நடக்கும். ஏன்னா தாக்கத்திலேயே இருந்தா அது நடக்காது. இப்ப கனவை எங்க பிரிக்கிறோம் தெரியுதா? கனவை பிரிக்கிற இடம் தாக்கம் என்ற ஒன்றிலே இருந்து ஆன்மாவை பிரிக்க வேண்டும். நீங்கள் அனுபவிக்கிற காலத்தில் இறைவன் தாக்குண்டானா என்று கேட்டால் இல்லை.
அப்ப தாக்குறாத ஒருவன் ஒரு பொருளை சேரும் பொழுது எனக்கு இதுவரை நான் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்து வெளியே வருகிற ஒரு அடிப்படை கிடைக்கிறது. இந்த நிலையையும் பார்ப்பது என்பதற்காக அந்த ஆன்ம சிற்சக்தின்னு ஒன்று பேசணும்ல, அந்த நிலையும் சேர்த்து வச்சு பாருங்க. இப்போ ஆன்ம சிற்சக்தி என்பதாக ஒரு நிலையில் ஆன்மாவை முன்னிறுத்தினோம். தூக்கத்தில் ஆன்மாவை வைத்திருக்கிற இறைவனை முன்னிறுத்துகிறோம். இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவின் சுதந்திரம் என்பது நனவு நிலையில் இருக்கிற காலத்தில் முழுவதாக வழங்கப்படுகிறது. அதே சமயத்தில் அதனுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அதனுடைய தாக்குதல்களை எல்லாம் பிரித்து அதை அன்று இரவு நன்றாக தன்னிடம் வைத்து அதை தாக்குறாத ஒரு விஷயமாக அனுப்பினால் அது மறுபடியும் நன்றாக வேலை செய்கிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் இறைவன் இருக்கிறான். எந்த ரெண்டு இடத்துலையும்? தூங்குற காலத்திலையும் இருக்கிறான், ஆன்ம சிற்சக்தி இருக்கிற காலத்தில். ஆன்ம சிற்சக்தி காலத்தில் ஊக்கியாக இருக்கிறான், தூண்டுகிறவனாக இருக்கிறான். இங்கேயும் தூண்டுகிறவனாக இருக்கிறான். அங்கே தூண்டுகிறவனாக இருப்பதை நாம் உணர முடியாத அளவிற்கு சுதந்திரத்தை அங்கே வழங்குகிறான். இங்கே சுதந்திரத்துக்கான விஷயத்தை அனுபவிப்பதற்காகவே உங்களையே தயார்படுத்துகிறான். இந்த மாதிரி வேறுபாடு. இந்த இடத்துல தூக்கத்தை, தூக்கத்திலிருந்து தூக்கம் வரைக்கும் நாம ஆன்மாங்கிற தனி விஷயத்தை பார்க்கிறோம். இங்க தூக்கத்திலே இருந்து எழுந்து வருகிற ஆன்மா இப்படியே போய் வருகிறதுன்னு சொன்னா, முதல்ல நன்றாக தூங்குகிய ஆன்மாவை அவர் கொண்டு வந்து எதுல விடணும்? பேருறக்கத்தில் விடணும். அதுக்கு பிறகு உறக்கத்தில் விட்ட பிறகுதான் உங்க மறுபடியும் உங்களுக்கு நனவு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தொண்டைக்குள்ள விட்ட பிறகு உங்களுக்கு அது மேலே வர ஆரம்பிச்சா மறு சாக்கிரத்தில் கொண்டு வந்து விட்டால்தான் என்ன கேட்கும்? வாய் அசைஞ்சு எழுந்துட்டேன்னு சொல்லும். என்னுடைய பெயர் இங்கே என்ன பேர்னா, ஆன்மாவுக்கு உள்ளம் என்று பெயர். இறைவனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா, இறைவனுக்கு என்ன பேருங்க? உள்ளம் என்று ஆன்மாவுக்கு பெயர். இறைவனுக்கு என்ன பெயர்னு கேட்டா, இறைவனுக்கு என்ன பேரு? நமக்கெல்லாம் வச்சிருக்கிற பேர் தான் இறைவனுக்கு. இறைவன் சிவன் கிடையாது. யார் பெயரை கூப்பிட்டீர்களோ அந்த தூங்குகிறவனுடைய பெயராக உலகத்தில் நாம் என்ன பெயரை வைக்கிறோமோ அந்த பெயர் தான் இறைவனுடைய பெயர். அந்த பெயரால் தான் உங்களுடைய காது செயலிழந்த போது அந்த பெயரிலே இருக்கிறவன் இறைவன். ஆனால் அந்த பெயரிலே செயல்படுகிறவன் ஆன்மா. அப்ப அந்த பெயரிலே இருக்கிறவனும் செயல்படுகிறவனும் யார் என்று கேட்டால் ஒன்றே போல இருக்கின்ற நிலை. அதுக்கு பேர் தான் உள்ளம். சரியா சொல்லிட்டுமா? தூங்குகிற காலத்தில் நன்றாக தூங்கிவிட்ட ஆன்மா கருவிகரணங்கள் மட்டுமல்ல, பிராணனும் இல்லாத நிலை. பிராணனும் ஒரு நிமிடம் அடங்கிதான் வரும். அந்த நிலையில் தூக்கத்திலே ஆன்மாவை வைத்திருந்து அந்த ஆன்மா மற்றவரால் கூப்பிடப்பட்டவுடன் காது கேட்காத நிலையில் இருக்கிற ஆன்மாவை மறுபடியும் மேலே கொண்டு வந்து சாக்கிரத்தில் செயல்படுத்துகிற நிலையில் இந்த பெயரால் கடைசி வரை இயங்குபவன் இறைவன் மட்டும்தான். ஆனால் எழுந்தவுடனே ஆன்மா நான் செய்கிறேன், நான் எழுந்திருக்கிறேன் என்று உடம்பை தூக்கி கொண்டு எழுந்திருக்கிற உரிமையை நம்மிடமே விட்டு வைத்திருக்கிறான். அப்ப செயல்படுகின்ற ஆன்மாவிற்கும் அதுதான் பெயர்.
முற்றாக ஆன்மாவை செயல்படுத்துகின்ற இறைவனுக்கும் அதுதான் பெயர். இந்த ஆன்மா செயல்படாத பொழுது அந்த பெயர் இறைவனுக்காக விளங்குவது என்பது தெரிவதனால் இங்கேயும் அசத்து இலது அறியாது சத்தே அறியாது என்ற உண்மையும் தெரியும். காது கேட்கவில்லை என்று சொன்னால் ஆன்மா நான் எழுந்து விட்டேன் என்று சொல்லாது. காது கேட்காத போது ஆன்மாவிற்காக இறைவன் இருக்கிறான் இல்லையா, அவன் எழுப்பி கொண்டு வருகிறான் இல்லையா, அவன் எழுப்பி கொண்டு வந்த பிறகு மறுபடியும் இறைவன் அதிலே அறிந்து கொள்ள மாட்டான். ஏன் அறிந்து கொள்ள மாட்டான்னா அது ஆன்மாவினுடைய வேலை. அதுக்காக என்ன பண்ணுவான், கூடவே இருப்பான், அறிய மாட்டான். இப்ப சத்தாக அறியாமலும் அசத்தாக அறியாமலும் ஆன்மா இருப்பது. ஆனால் ஆன்மா அறிவினால் அறிவு உள்ளது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இரு திறன் அறிவு உள்ளது, இரண்டு அல்ல ஆன்மா. இந்த உதாரணத்தை, இந்த தூக்கம் உதாரணம் வந்தாலே ஓரளவுக்கு நாம இந்த பெயர் இரண்டாக இருக்கிறது என்று தெரிகிறது. சரவணன் என்ற பெயர் தூங்குகிற காலத்தில் இறைவனுக்கும் எழுந்திருக்கிற காலத்தில் எனக்கும் முழு உரிமை உடையதாக இருக்கிறது. ஆனால் ஆன்மாவை இறைவன் விட்டுவிடவில்லை. ஆன்மா கருவியை விட்டுவிட்டதனால் அதற்கு நான் இருக்கிறேன் என்பது தெரியவில்லை. அதனால் அது அங்கே சடமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இறைவன் எழுப்பிவிட்ட பிறகு அறிவுள்ளதாக இருக்கிறது. இந்த இரண்டு நிலையிலேயும் இறைவனை தெரிந்து கொள்ளாத சடம் ஆன்மா. அதே ஆன்மா இந்த இறைவனோடு சேர்ந்து விட்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறது. அப்பொழுது சத்து. இந்த வகையில் ஆன்மாவின் இருதிறன் தன்மைதான் அறிவு உள்ளது என்பதாகிய ஒரு நிலை உடைய ஆன்மாவின் தனித்தன்மை. சரியா? இப்போ இந்த இதுக்கு வாங்க. அதாவது என்ன பாட்டு, அந்த தம்மை உணர்ந்து தம்மை உடைய, அதை முடிச்சுட்டா ஆன்மாவினுடைய தனித்தன்மைகள் எல்லாம் நமக்கு முடிஞ்சிடும். ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு? தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். இந்த ஒரு வரி தெரிஞ்சாலே போதும். அதுக்கு பிறகு உணராதவங்களை பற்றின விஷயம். உணராதவர்கள் எப்படி என்றால் என்றைக்கும் உணரமாட்டார்கள். உடங்கு இயைந்து, உடங்கு இயைந்துனா உடங்குனா மாறுபட்டு, இயைந்தினா சேர்ந்து. இப்பொழுது மாறுபட்டு இருக்கிறவர்கள் ஒரு காலத்தில் நம்மோடு சேருவார்கள். சொல்லுன்னு அதெல்லாம் பின்னாடி விஷயம். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் நமக்கு உறவினர்களாக ஆகக்கூடியவர்கள், இப்பொழுது வெளியே இருக்கிறவர்கள். அந்த மாதிரி அந்த பாட்டு முடிப்பார். ஆனால் முதல் வரி தான் நமக்கு இந்த விஷயத்துக்கு முக்கியமானது. தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் என்றால் உணர்கிற காலத்திலேயும் நான் உணர்கிறேன் என்று சொல்லாமல், நான் உணர்கிறேன் என்று சொன்னால் இவையெல்லாம் எனக்கு உதவுகின்றன என்று உணர வேண்டும். முதல்ல அது வேணும். தம்மை உணரணும். முதல்ல தம்மை உணர்தல் என்று சொன்னால் இந்த எதுல வராது, அது மெட்டீரியலிசத்தில் வராது. மாயையை நீங்க மண்முதலாக சிவமதியராக படிச்சீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நாங்கள் தம் என்பதாக இருக்கிறோம் என்பதாக வரும். அது நீங்க எந்த கூட்டணியோட இருக்கிறீங்கன்றத பற்றி பிரச்சனை இல்லை, கூட்டமா இருக்கிறீங்கிறது தான் பிரச்சனை. நீங்க யாரை சேர்ந்திருக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லை. நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் தம்மை உணர்தல். இந்த தம்மை உணர்தல் என்பது யார் யார் யாருடைய சார்பிலே இருக்கிறார்கள் என்ற ஆராய்ச்சியை தர வேண்டும்.
யார் யாரை சார்ந்து இருக்கிறார்கள்? கண் எதனை சார்ந்திருக்கிறது? சூரிய ஒளியை. சூரிய ஒளியை இப்போ நல்ல வெளிச்சம் இருக்குது, கண் இருக்குது. யாருக்கு கண் இருக்குது? டெட் பாடிக்கு கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பார்க்குமா? அப்போ பார்க்காதில்ல. அப்போ கண் ஒளி வேலை செய்கிறது. இப்போ கண் இறந்துட்டு அவன் கண்ணை எடுத்து போய் பிடிங்கி போய் வைக்கிறாங்கல்ல, அங்கேயே கண் ஒளி இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? ஆன்மா இருக்காது. ஆன்மா இருக்காதுல்ல. அப்போ கண் ஒளி எதன் சார்பில் இருக்கிறது என்று கேட்டால் ஆன்மாவின் சார்பில் தான் இருக்கிறது. அதாங்க சார்பை உணர்ந்து சார்பு கெட ஒழுகுதல். ஏன்னா மறுபடியும் இந்த சார்பில் போகிற நோய் வரக்கூடாது. அதான் இது கூட சத்திய அறியாது, அசத்தியில் அது அறியாதுங்கிறதுக்கான குரட்பாக தான் இதுவும். நான் கண்ணுக்கு நான் சார்பாக இருக்கிறேன். எனக்கு கண் காட்டுவதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு முதலாளி இல்லை. நான் தான் அதற்கு முதலாளி என்று வெற்றி பெற்றால் அதுதான் முதல் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் எங்கேயாவது எத்தனை பேர் எப்பயாவது நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்களா? உங்கள் உடம்ப திருமந்திரத்தில் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நல்லதான். அந்த தன்னை நீங்கள் அறிகிற முறையை இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் தான் கேட்குறேன். இப்போ தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான் இப்போ. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் தன் என்பதாக இருப்பது எது? அந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதணும். இப்போ தன்னை அறிதல் என்பது எது? இது வரைக்கும் நான் ஆன்மாவை பற்றி கிளியராக சொல்லிட்டேன். எது வரைக்கும்? கடைசியாக இருக்கிற ஆன்மா, நடுவிலே ஆன்ம சிற்சக்தியை பயன்படுத்தி அறிகிற ஆன்மா, தூங்குகிற ஆன்மாவின் உள்ளம் என்கிற நிலை. இது எல்லாமே முறையாக ஆன்மாவை பற்றிய விஷயங்களாக ஆராயப்பட்டு விட்டன. இப்போ தன்னை அறிதல் என்றால் என்ன? ஏன்னா நான் அவ்வளோ விஷயத்தை சொன்ன பிறகு அதே விஷயமா நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்னு தான். அதெல்லாம் கரெக்டு தான். தானாக இருப்பது, தன்னை அறிவது, இது நீங்க சொன்னது, திருமூலர் சொன்னது, தெரிஞ்சாங்க. அது நம்ம இவர் யார் மெய்கண்டார் சொல்றது எல்லாம் ஒன்று தான். இந்த பாட்டுலாம் கரெக்டு. தன்னை அறிதல் என்பதாக சொல்லுகிற விஷயம் இதுவரை ஆராயப்பட்ட விஷயத்திலே எதை சொல்லுகிறது? சரி, 36 தத்துவங்களையும் கடந்த பிறகு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இறைவனுடைய ஒளி பெறதுலாம் இல்லைங்க. தன்னுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருமை, ஒன்னதான் சொல்லணும். தன்னை உணர்தல் அப்படின்னா ஒன்னதான் சொல்லணும். உன்னையே நீ உணர்வாயின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ யார் என்று தெரிந்து கொள், உன்னை உணர்ன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் என்ன வராது. அதனால தான் தமிழில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தமிழ் மொழி இதுக்கெல்லாம் பயன்படுது பாருங்க. தன்னை உணர்தல் சொன்னோம். வேற மொழியில் இந்த மாதிரி தன்னை உணர்தல் பேசியிருப்பாங்களா? உன்னை உணர்வாய், ரைட்டு. தன்னை உணர் அப்படிங்கிற மாதிரி வேற மொழியில் எப்படி பேசியிருப்பாங்க? வேற மொழியில் ஏதாவது அந்த மாதிரி யுவர் செல்ஃப் அவ்வளோ பெருசாக வருது இல்லை நமக்கு, அதெல்லாம் வருது இல்லை. உன்னை நீ அறிவாய் தான். நான் தான் சொல்றேன், தன்னைக்கு தானே கேட்குறேன். இப்போ உன்னை அறிதலுக்கு தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க அவனை விட்டுட்டு உன்னை அறிவாயின்னு எதிரில் இருக்கிறவன சொன்னதே தப்பு இல்லை. முதல்ல அப்பவே நீங்க அந்த 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 மொழி நடையே குறைவுடையது. அதான் நான் கேட்டேன்ல, நான் சாப்பிட்டேன்னு சொல்றது ரைட்டா தப்பா? எப்படி தப்பு? அப்படி சொன்னல. அந்த மாதிரி உன்னை உணர்வாயின்னு சொல்றதே
இந்த உணர்தல் அப்படிங்கிறது அடுத்தவனுக்கான வேலையா வரும் பொழுது உணர்தல் என்பதே அதுல இல்லைன்னு அர்த்தம். உன்னை உணர்வாய், அதுல பதில் இல்லை. இல்ல, பதில் தான் தன்னை உணர்தல். அது நீ உன்னை உணர்வாய்ங்கிறது செயல், அதுல விடை கிடையாது. விடை இருக்காதுல. உன்னை உணர்வாய்ங்கிறதுல என்ன விடை இருக்கு? விடையே இல்லையா? அதுல தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தான் விடை. அந்த அந்த வார்த்தையே உங்களுக்கு தெளிவான வார்த்தை. அப்ப தன்னை உணர்தல் என்று சொன்னால் எதனை உணர்தல்? மறுபடியும் நீங்க அடுத்தவங்களை பற்றி நீங்க இப்ப நான் இப்ப பேசுறேன்ல, நான் என்ன நினைச்சின்னு பேசுறேன்னே உங்களால சொல்ல முடியாது. நான் சிவஞான போத்தை நினைச்சின்னு பேசுறேன்னா, என் தலையெழுத்து நினைச்சின்னு பேசுறேன்னா, ஆமா எவ்வளோ விஷயம் இருக்கு அதுக்குள்ளார. யார் என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சொல்ல முடியாது. நீங்க உன்னை உணர்வாய், நான் என்ன எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை உணர்வாயின்னு உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, அடுத்தவனை பத்தி யாரும் சொல்ல முடியாது. நீங்களே யாரையும் இப்போ அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நீங்க பழகிறான்ல, இல்லை புருஷன் பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் இருக்குல்ல, இது மேல யார் மேலேயாவது நம்பிக்கை முழுசா இருக்குமா? என்ன நம்பிக்கை முழுசா இருக்கு? இறைவன் தான். நீங்க அப்புறம் ஏதாவது இறைவன்கிற ஒரு ஆளை நான் சப்ஜெக்டா பேசும்போது பேசுறது வேற, இந்த மாதிரி நடுவில் கேட்கும்போது இறைவனை எப்படி தெரியும் உங்களுக்கு? அவனை நம்புறீங்கன்னு கேட்பாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் பேர் வேற கொடுப்போம் நாங்கள். தத்துவமாக ஆராய்ச்சி பண்ணும்போது இறைவனை பற்றி பேசுறது வேற. இப்போ நீங்கள் இறைவனை கண்டீங்களா, இறைவனை கண்ட மாதிரி நடிக்கிறீங்களான்னு திட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் அது இல்லை. இங்கே இப்போ தத்துவமாக ஆராய்ச்சி பண்ணுற விஷயமா பேசுறது வேற. நான் எங்கே இறைவனை கண்டுபிடிச்சேங்கிறதுக்கும் விஷயம் இருக்குது, அது இல்லாத விஷயம் கிடையாது. ஆனால் அது நீங்கள் சொல்கிறது கிடையாது, அது என்னால் சொல்ல முடியாது. அது இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் நம்புறது யார் மேலேங்கிறது தான். நீங்கள் அவங்க சொன்னதே தப்புங்கிறேன், அதுக்கு மேலே ஒரு விஷயம் எதுக்கு வரும்? நான் என்னுடைய கணவனை நம்புகிறேன், என் பிள்ளையை நம்புகிறேன்னா அப்புறம் கேட்பேன். நம்புறத வேணான்னு சொல்லலை, நம்புறீங்களா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நம்பிக்கை யார் மேலே வராதுன்னு எனக்கு தெரியும், அது இல்லை இப்போ பிரச்சனை. நீங்கள் யாரையாவது நம்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்புறீங்கன்னு கேட்பேன். அதுக்காக தான் இதை கேட்டது. உங்களை நம்புறதுக்கு என்ன இருக்குது? அதில் நான் என்னையே நம்புகிறேன் அப்படிங்கிறதுல தன்னை உணர்தல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அல்லது தனித்தன்மையோடு கூடிய ஒரு பொருளை அடையாளப்படுத்துவது தான் தன்னை உணர்தல். இப்போ நான் ஒரு ஆளை என்ன ஒரு ஆள் பழகிறாரு, இவர் கடைசி வரைக்கும் நமக்கு இப்படி இருப்பார்னு நம்பணும் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ நீங்கள் இப்போ இவர் இப்படிப்பட்டவர் யாராவது வெளியில் பேசினா என்ன பண்ணுவான்? கேட்டுப்போம். அது கிடையாது. இல்லைங்க அவர் இதை சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார், அவர் இந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு யாரையாவது அடித்து பேசினா பழகிறது, அதான் நம்பிக்கையின் பேர். அந்த மாதிரி நான் என்னிலே பழகுவது அப்படின்னு கேட்டால், நான் எதெல்லாம் எனக்கு கூட வரும்னு பழகியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் எதுவுமே கூட வராது அப்படின்னு பழகியிருக்கிறேன். அது சாதாரண உலக வழக்கு. ஆனால் இந்த உடம்பும் கூட வரணும், அப்பதான் நீங்க ஒழுங்கா போனதாகும். இதான் மரணமில்லா பெருவாழ்வும் சொல்லியிருக்கிறோம், அதுதான் மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றும் சிக்கல் வரக்கூடாது. இப்போ அதுக்கு தான் இந்த தன்னை உணர்தல்ங்கிறத எவ்வளவு தெளிவாக காட்டுறோம். அதில் ஆன்மாவினுடைய இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி பேசுகிறோமா, எதுக்காக அந்த இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். இண்டிவிஜுவல் அப்படின்னா அதோட தனித்தன்மை. அது தன்னை உணர்தல் என்பதாக நம்முடைய உணர்தல் இருக்குல்ல. இப்போ நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு வாக்கியம் அப்படின்னா, நான் இந்த இலை பச்சையாக இருப்பதை உணர்ந்தேன். இதில் என்ன தன்னை உணர்தல் இருக்கு? பச்சை என்கிற நிறத்தை உணர்ந்தேன், அது அதை பற்றி. அப்போ நான் என்ற ஒரு விஷயத்தை எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் கண்ணின் மூலமாக பச்சையை தெரிந்து கொண்டேன். இது முதல் நான்.
ரெண்டாவது நான் என்ன அப்படின்னா, நான் எனக்கு இந்த கண் என்கிற கருவி மூலமாக மனத்தை பயன்படுத்தி உணர்ந்தேன். அது மூணாவது. நாலாவது, இந்த மனம், கண், பொருள் இதெல்லாம் தாண்டி இதுங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்று எனக்கு இருக்குது, அதான் நான் அப்படின்னு சொல்றது நான். ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இதுங்கெல்லாம் இல்லாத நான் என்பது எனக்கு இல்லை, அப்ப நான்ங்கிறது இல்லை. எந்த சார்பு என்று தெரிஞ்சிக்க முடியாது. நீங்க அந்த பழைய பழக்க தோஷத்திலேயே பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த நான் இறைவன் இல்லாம தெரியாது, இறைவன் இல்லாம தெரியாதுங்கிறது படிச்சது. நாம இப்போ உங்களை அப்படியே யோசிக்க வைக்கிறோம். யோசிக்க வைக்கும் போது தன்னை உணர்தல் என்பதாக நீங்க சொல்லணும்ன்றதுனா என்னன்னா, இது வரைக்கும் நல்லா தெரியுதுல்ல, அதை பார்த்தேன், ஆனா கண் இல்லாம பார்க்கல, கண்ணு தான் முதல்ல அறிவாளி மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் கண்ணை பார்த்த பிறகு கண்ணுக்கும் வேலை இல்லை, மனசு தெரிஞ்சுது. அப்புறம் மனசை பார்த்த பிறகு நான் தான் ஒரு ஆள் தெரியுது. நான் தான் தெரிஞ்ச பிறகு நான் யாருன்னு கேட்டா அதுல இருக்கிறது தான் நான் தெரியுது, தவிர வேற நான் தெரியல. அப்ப வேற நான் தெரியலன்னா, அப்ப அது இல்லாம நான் இல்லைன்னா, அப்புறம் நான் என்பது இல்லவே இல்லைன்னு சொல்றதா இருக்குதுன்னு சொல்றதான்னு பார்த்தா, இது நான் என்பது இருக்கிறது, ஆனா அதுக்கே தனித்தன்மை இல்லை. அந்த தனித்தன்மை எதனால் வருகிறது என்று கேட்டால், இன்னொன்று இருப்பதனால் அது இருக்கிறது என்று தெரிய வராமலே எனக்கு தெரிகிறது. அந்த மாதிரி அனுபவமா வந்தா தன்னை உணர்தல். அது இன்னும் உங்களுக்கு அது நேரா சொன்னா புரிஞ்சிடும். எப்படின்னா, எந்த ஒன்றின் சார்பு இல்லாமலும் இருப்பது எது, எந்த ஒன்றும் அது இல்லாமல் இருப்பது எது, எல்லாமே அது இல்லாமல் இல்லை. அதே சமயத்தில் எது இல்லாமலும் இருப்பது, அதான் தன்னை. தன்னுனா என்னன்னா, தம்மை உடைய தன். இவைகளை சேர்த்து பார்த்தால் இவைகளினுடைய குறைகள் இல்லாத ஒன்றாக இருக்கின்ற ஒரு பொருளுக்கு பெயர் தான் தன். மற்றதெல்லாம் தம். அதனாலதான் சரி, அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் கேட்டா, அது தன் என்பதாகவே தனியா தெரிந்து கொள்ளப்படாது. இந்த தமை உடைய வகையில் தான் அதையும் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப தன்னை உணர்தல்னா இறைவனை உணர்தல் மட்டும் இல்ல, தமை அதுவும் இறைவனுடைய வேலை இல்லை, அதுவும் ஆன்மாவுடைய தனித்தன்மை தான். ஆன்மாவின் தனித்தன்மை அதுல எது என்று கேட்டால், தமை உடைய தன் என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற உயர்ந்த நிலையும் ஆன்மாவுக்கு தான் உண்டு. அதனாலதான் அந்த இடத்துக்கு வரலன்னா மற்றவன் வெளியில இருக்கிறான், வந்தவன்லாம் சொந்தக்காரன், அவ்வளவுதான். கேலாம் புறன். நான் தன்னை உணர்தல் என்று சொன்னால் இறைவன் தானாக தன்னை உணர மாட்டான், சத்தே அறியாது. அப்ப தன்னை உணர்தல் என்று சொன்னால் ஆன்மா தன்னை தனித்தன்மையில் உணராது. எந்த சார்பும் இல்லாமல், அதாவது எந்த குறையும் இல்லாமல். இப்ப எனக்கு கருவி வேணும், கருவிக்கு நான் வேணும், இந்த மாதிரி குறை இல்லாமல், இந்த சேர்கிற விஷயம் இல்லாமல் தன் என்பதாக தனியாக இருக்கிற ஒன்று அது இறைவன் என்று சொன்னால், அதை தெரிந்து கொள்வதுதான் தன்னை உணர்தல். அதை நான் சேர்ந்து விட்டால் தானே செயல்படுதல் என்பதாக என்னை ஆக்குகிறான். அப்பதான் தானா அவனே தானே ஆகிய அந்நெறி. தன்னை உணர்ந்தவருக்கு கேடு இல்லை, அவர்களை தானாக செய்வான். இதெல்லாம் தான் தானாக செய்வான்கிறதுக்கும் தன் என்பதற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, குறைவே இல்லாத ஒரு பொருளை கண்டு கொள்ளுவது தன்னை உணர்தல். அதை உணர்ந்து அதனிடம் சேர்ந்து விட்டால் அது என்னை தானாக இயக்கும். தானாக இயக்கினா ஆட்டோமேட்டிக்காக இல்லை, அதனுடைய தன்மை எதுவோ அந்த தன்மையில் என்னை இயங்குமாறு அதுவே நிறைந்து கொள்ளுகிறது. இதுதான் அதோட அடிப்படை. இப்ப தம்மை அதை என்ன சொல்லணும்னா, தம்மை உடைய தன்.
வெறும் தன் இல்லை, தமை உடைய தன். அதை உணர்தல் தான் தமை உடைய தன்னை உணர்தல். சொல்லணே. இப்போ நீங்கள் போயிட்டு தேநீர் போய் சாப்பிட்லாம். நேரம் எனக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மீதி பேசணும்.